வணக்கம். தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்திலே தான் இணைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிதியை அழைத்து வந்து நேர்களுக்கு தேவையான பல விடயங்களை வந்து அதிதிகளின் அனுபவங்கள் வாயிலாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று என்னுடன் இணைந்திருக்கிறார். கலைத்துறையில் நடன ஆசிரியராகவும், சமையல் கலை நிபுணராகவும், விளம்பரப்பட நடிகராகவும், கேக் பேக்காளராகவும் என பல துறைகளில் வந்து பல பெண்களுக்கு முன்மாதிரியாக இருக்கின்ற சுகன்யா நித்யானந்தன் அவர்கள். வணக்கம் சுகன்யா. வணக்கம். 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 கலைத்துறை என்பது வந்து இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு துறை. அந்த கலைத்துறைக்குள்ள இருக்கிறவங்களே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆளாகத்தான் இருக்கின்றாங்க. அந்த வகையில கலைத்துறை வந்து எங்களுடைய இரத்தத்தில் இருந்து அந்த கலை வண்ணம், அந்த கலைத்துறை, அந்த கலை உணர்வு என்பன வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய கலைப்பயணத்தின் ஆர்வம் எங்கிருந்து ஆரம்பமானது? நான் முதல்ல இரத்தத்தில் ஊர்னதுன்னு நீங்க சொன்னீங்க. அது உண்மையில எங்களுக்குள்ள அது இருக்கிறனால தான் நாங்க அந்த கரெக்ட் டைம்ல எங்கள கொண்டு போயிட்டு அது ஒரு பிளெஸ்ஸிங் தான். எங்கள கொண்டு போயிட்டு ஒரு சரியான ஒரு ஆசிரியரிடம் முதல்ல கற்பிக்க கொண்டு போய் முதல்ல என்னுடைய அம்மாவினுடைய தங்கை சித்தி தான் கொண்டு போய் என்னை முதல்ல 3.5 வயசுல கொண்டு போய் என்னை போய் ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. அங்கேருந்து படிச்சுமா அப்படி அதில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறத பார்த்து நான் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசு 12-10 வயசு அப்படி வரும் பொழுது நான் என்னுடைய ஆசிரியை திருமதி சுதர்ஷினி அனுரா அவர்கள் என்னுடைய திறமையை உண்மையை சொன்னால் அப்படி ஒரு ஆசிரியை கிடைக்கிறதுக்கு நான் பெரிய வரம் பண்ணியிருக்கணும். ஏன்னா என்னுடைய திறமையை கண்டுபிடிச்சு எனக்கு என்ன வரும், நான் எப்படிப்பட்டவர், எனக்கு என்னென்ன முடியும் எல்லாமே கண்டுபிடிச்சு அந்த ஆசிரியை மூலியமாக தான் இது உண்மையில் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எனக்கு வரும், இதெல்லாம் எனக்கு ரொம்ப முடியும் அப்படிங்கிறத அவங்க ஐடென்டிஃபை பண்ணினாங்க. அதில் இருந்து அப்படியே தொடர்ந்து வந்தது தாம்மா இது. கலை என்பது வந்து மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதுதான் கலை என்பது முழுமை பெறுகிறது. அந்த வகையில் சுந்தரேசர் கலைக்கோயில் என்ற பரதநாட்டிய பள்ளியை நீங்க நடத்திட்டு வாரீங்க. இந்த பரதநாட்டிய பள்ளியில நிறைய மாணவர்கள் பயிற்சிகளை எடுக்கிறாங்க. இந்த பாரம்பரிய நடன கலையில இப்ப இருக்கிற சந்ததியினர் ஆர்வமாக இருக்கின்றார்களா? அப்படி இல்லைன்னு சொன்னா பெற்றோர்மார்கள் இதற்கான ஆர்வத்தை கொடுக்குறாங்களா? கண்டிப்பாக இதை நீங்கள் 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒரு சில பெற்றோர் இதனுடைய மகத்துவம் அறிஞ்சு இது இறைவனுடைய கலை, இதை நம்ம பொண்ணு படித்தா இதில் இறைவனுடைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் அப்படியெல்லாம் நினச்சி சேர்க்குறவங்களும் உண்டு. பரீட்சை நோக்கமாக பரீட்சை நோக்கமாக சேர்க்குறவங்களும் உண்டு. இல்லை இதில் ஏதோ ஒன்று இல்லாட்டி ஒன்றில் சரி நம்ம புள்ள வருமே அப்படின்னு கொண்டு சேர்க்குறவங்களும் உண்டு. சாதாரணமாக ஏதோ ஆடினா சரி அப்படின்னு கொண்டாந்து சேர்க்குறதும் உண்டு. அது காலப்போக்கலாமா அது போக 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 பிள்ளைகள் உண்மையாகவே ஆர்வமாக பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் திறமையான பிள்ளைகள் தான் என்னை பொறுத்த வகையில். ஒரு சிலருக்கு உடனே அது வரும், ஒரு சிலருக்கு கொஞ்ச நாள் பயிற்சிக்கு அப்புறம் அது கிடைக்கும். அது அந்த பிள்ளையுடைய தனித்துவமான திறமையை பொறுத்தது. நாங்கள் எங்களுடைய வேலை அவங்கள சரியாக கோச் பண்ணுறது. காலப்போக்கில் அந்த பிள்ளை உணர்வும் எனக்கு எவ்வளவுக்கு தூரம் முடியுதுங்கிறதையும் பெற்றோரும் உணர்வாங்க. உணர்ந்து அதை அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கணும்னு நினைக்கிற இடமும் உண்டு. ஒரு சில நேரங்களில் பரீட்சைகள் வரும்போது ஓலெவல் இந்த ஆர்வம் எல்லாமே இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னேன், நான் பார்க்குற இப்போதைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை 9ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு படிக்க மட்டும் பிள்ளைய அடித்து பிடிச்சி வகுப்புக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. சரியா? ஒரு ப்ரோக்ராமுக்கு சேர்க்கலனாலும் சண்டைக்கும் வருவாங்க. ஏன் நீங்கள் ப்ரோக்ராமுக்கு சேர்க்கலை அப்படின்லாம் கேட்டு வருவாங்க. அப்படியே அதே பெற்றோர் ஒரு குறிப்பிட்ட 8ஆம் ஆண்டுக்கு பிறகு எல்லா சமயத்தில் இருந்து சமூக கல்விக்கும் பிள்ளைகள் வகுப்புக்கு போகிறாங்க. இப்போ போகிறது நான் தப்புன்னு சொல்ல, சமயமோ சமூக கல்வியோ ஒரு தாழ்வாக நான் சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சில பாடங்களுக்கு தான் நாங்கள் போனோம். இப்போ அப்படி கிடையாது, எல்லாத்துக்குமே டியூஷன் போகிறாங்க. அப்படி போகும்போது இந்த பெற்றோர் என்ன நினைக்கிறாங்கன்னா, டான்ஸ் கிளாஸை நிப்பாட்டுனா என் புள்ள 9 எடுத்துரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படி பண்ணும் பொழுதாம்மா அது அந்த பிள்ளைக்கும் சரியில்லை. அடுத்து ஒரு ஆசிரியராக நான் இத்தனை வருஷம் படிப்பிச்சு கொண்டு விட்டுட்டு ஒரு 6 மாதம் இவங்க ஈஸியாக கிளாஸை நிப்பாட்டி போட்டுருவாங்க. அந்த 6 மாதத்துக்கு பிறகு புள்ள வகுப்புக்கு வரும் பொழுது எனக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம், அது அந்த பிள்ளைக்கும் தெரியும். அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, இந்த பள்ளி பருவம் தான் பிள்ளைகளுடைய எல்லா திறமைகளையும் வெளிக்காட்டக்கூடிய ஒரு வயது.
இந்த வயதில் நீங்கள் மல்டிபிள் டாஸ்க் செய்கிறதுக்கு நீங்கள் பழகணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க என்ன, ஒரு நடன ஆசிரியரா, ஒரு பேக்கரா, ஒரு சமையல் கலை நிபுணரா, இப்படியெல்லாம் இருக்கிறேன்னா, நான் படிக்கும் காலத்தில் இருந்தே நான் வந்து பேண்டில் இருந்தேன், ஆல் ஐலண்ட் ஸ்பீச் காம்படிஷன் போவேன், ட்ராமா எல்லாம் நிறைய பண்ணுவேன், டான்ஸும் ஆடுவேன், அதுலேயும் காம்படிஷன் போவேன். என்னுடைய பெற்றோர் வந்து பெரிய வசதி வாய்ப்புகளோடு இருந்த பெற்றோரும் அல்ல. இருந்தாலுமே எதையுமே என்ன ஒரு முட்டுக்கட்டையாக நீ படிக்கணும், நீ படிக்கிறத விட்டுட்டு நீ டான்ஸ் ஆட போறியா, நீ நாடகம் நடிக்க போறியா அப்படின்னு சொல்லி என்னை நிறுத்தினதில்லை. நெட்பால் டீமில் இருந்திருக்கிறேன். அப்போ ஏதோ எல்லா வகையான டாஸ்க்கும் நான் அப்போ இதே மாதிரி இப்போ உள்ள பிள்ளைகளுக்கும் இப்படி பழக்கினால் தானம்மா அவங்க வந்து நாளைக்கு ஒரு குடும்ப தலைவியாக ஆகும் பொழுது பிள்ளையையும் பார்க்கணும். கண்டிப்பாக இப்போ உள்ள பெண்கள் வேலைக்கு போகணும், கண்டிப்பாக வேலை செய்வாங்க, அதுக்கேற்ற படிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு மல்டிபிள் டாஸ்க் செய்ய முடியாமல் போயிடும். அப்போ ஒன்று செஞ்சால் ஒன்று செய்ய இயலாது. நீங்களே தான் பெற்றோரை தான் படித்து கொடுக்குறீங்க. நீங்கள் அப்படி இல்லை. நீங்கள் டான்ஸ் கிளாஸுக்கு போனால் ஒரு வாரத்துக்கு 2 நாள் வகுப்பு, 1.5 மணித்தியாலம், 1 மணித்தியாலம், அப்படி தான் வகுப்பு நடக்குது. அந்த வகுப்புக்கு கூட உங்களுக்கு நீங்கள் ஒரு நேரம் வீட்டில் டிவி பார்க்க மாட்டீங்களா, ஒரு படத்துக்கு போக மாட்டீங்களா, இல்லை நீங்கள் வீட்டில் சும்மா புள்ள தூங்காதா, இப்போ எத்தனையோ இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் மற்ற எல்லாத்தையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி டான்ஸை நீங்கள் அப்படி ஒதுக்குறது வந்து உண்மையில் வந்து அது உங்கள் அது வந்து நீங்கள் உங்கள் பிள்ளையில நீங்கள் வளர்க்குற முறையில் இருக்கிற பிள்ளைன்னு தான் நான் சொல்லுவேன். நாளைக்கு உங்கள் பிள்ளையில நீங்களே கூட சொல்லுவீங்க, இது செஞ்சால் அதை செய்யலாதா, அதை நீங்களே தான் படித்து கொடுக்குறீங்க பிள்ளைக்கு. இப்போ நீங்களே மைண்டுக்கு நல்லா ஆழமாக தலையில் பதிக்க வச்சிட்டீங்க. இப்போ உனக்கு ஓலெவல் வருது, நீ டான்ஸ் கிளாஸை நிப்பாட்டிட்டா நீ மற்றதெல்லாம் செய்ய, டான்ஸ் கிளாஸுக்கு போனால் நீ டயர்ட் ஆகுற, நீங்களே சொல்லி கொடுக்குறீங்க. அப்போ உங்களுடைய நீங்கள் எல்லாமே சித்திரமும் கைப்பழக்கமும் மாதிரி எல்லாமுமே உங்களோட ப்ராக்டிஸில் தான் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு படித்து அதே ஒரு சிஸ்டமாக போகும்போது பிள்ளைகள் அப்படியே இருப்பாங்க. உங்களுக்கு ஓலெவல் கிட்ட வரும்போது ஒரு ப்ரோக்ராம் ப்ராக்டிஸுக்கு அது ஓகே, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 4-5 நாள் ப்ராக்டிஸுக்கு தினமும் வர முடியலை அப்படின்னா அதெல்லாம் எக்ஸ்கியூசபிள். முழுமையாக வகுப்பை நிப்பாட்டுறதெல்லாம் வந்து பெரிய ஒரு அது வந்து எனக்கு தாம்மா அதில் பிரச்சனை. அது ஒரு ஆசிரியருக்கு தான் அது பிரச்சனை. நீங்கள் நிப்பாட்டிட்டு திருப்பி கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது நான் ஆரம்பத்திலேருந்து எல்லாம் போகணும். அந்த விட்டதை நான் வந்து நீங்கள் 6 மாதம் விட்டதை நான் 1 வருஷம் பேக் போயிட்டு நான் திருப்பி கொண்டு வரணும் பிள்ளைகளுக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்றுமா இப்போ உள்ள பெற்றோருக்கு நான் தெரிவிக்க வேண்டியது, ஒரு ஆசிரியர் என்னுடைய பிள்ளைனால தான் இந்த ஆசிரியர் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பும் சிலருக்கு இருக்குது. என்னுடைய பிள்ளைனால தான் நான் ஒரு ஆசிரியர் சஸ்டெயின் பண்ணுறேன். அது அப்படி என்னைக்கு அப்படி நினைக்கிறாங்களோ அன்னையோட அது நாட்டியம் அவங்களிருந்து விலகிருச்சின்னு அர்த்தம் தான். கண்டிப்பாக ஆசிரியர்னால இல்லைம்மா, பிள்ளைனால இல்லை ஆசிரியர் தங்கி இருக்கிறது, ஆசிரியர் படிப்பிக்கிறனால தான் புள்ள உருவாக்கப்படுதுங்கிறத அந்த மாதா பிதா குரு தெய்வம்ங்கிற அந்த அந்த எங்களுடைய பாரம்பரியமான எங்களுடைய இந்து சமயம் சொல்லப்பட்ட விடயத்தை மனசில் கொண்டு இருந்தால்தானம்மா அந்த பிள்ளைக்கும் நல்ல, அந்த பிள்ளையடை நீங்கள் வளர்க்குற முறையும் சரியான முறை, சரியான வழி நடத்தலில் நீங்கள் போகிறீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் நீங்களா நினச்சிடாது. சிலர் அப்படி நினைக்கிறது உண்டுமா, என்னுடைய பிள்ளைனால தான் டீச்சர் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற அன்னைக்கு அப்படி நினச்சிங்கனாலே புள்ளோட பெர்ஃபார்மன்ஸ் தன்னை அறியாமலே கீழே போயிடுமாம்மா. ஆமாம்மா, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. பரதநாட்டியம் என்பது வந்து ஞானம், கல்வி என்பதையும் தாண்டி பிள்ளைகளுக்கு வந்து அவர்களுடைய வாழ்க்கையை வந்து பழக்கப்படுத்துகிறது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க சொல்லியிருந்தீங்க பரதநாட்டியத்தை வந்து ஒரு ஆசிரியராக நீங்க சொல்லியிருந்தீங்க பரதநாட்டியத்தை நாங்க முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆனா வந்து தற்காலத்துல வந்து இந்த ரீல்ஸுகள், அதாவது சமூக வலைத்தளங்கள்ல வந்து ரீல்ஸுகள் செய்யறதுக்காக வேண்டி இந்த கிளாஸஸுக்கு போய் சின்ன சின்ன அடவுகளை மட்டும் கற்றுக்கொண்டு வந்து இந்த லைக்ஸுகளுக்காக வந்து ரீல்ஸுகள் செய்யறாங்க. இதை நீங்க பரதநாட்டிய ஒரு ஆசிரியராக வந்து இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்படிதாம்மா, அது ரீல்ஸுங்கிறது வந்து சிலர் வந்து லைக்குக்காக வேண்டியும், சில நேரங்கள்ல வந்து பணம், அதில் ஏதோ வியூஸ் ஜாஸ்தியானா பணமெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க, எனக்கு சரியா தெரியல. அப்படி பணம் பெறுறதுக்காக வேண்டியும் செய்கிறாங்க. இதை முறையாக செய்கிறாங்களான்னு கேள்வியாக கேட்டிங்கன்னா, அது முறையாக கற்றவர்களுக்கு அதை பார்க்கும் பொழுது தெரியும், அதில் வந்து தப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். சாதாரணமாக படித்தவங்களோ இல்லை சாதாரணமாக அது துறையில் சாராதவங்களுக்கு வந்து அந்த வந்து அது சில வேளைகளில் ஒரு ஏதோ ஒரு டான்ஸாக என்டர்டெயின்மெண்ட்டாக அதை பார்த்துட்டு போகலாம்.
அது இதில் நான் சரி பிழை என்பதை விடமா அது அது பார்க்குறவங்களுக்கு அதை கண்டுபிடிக்கக்கூடிய அது துறை சார்ந்தவங்களுக்கு தெரியும் அது வந்து முறையான பயிற்சியா இல்லை இது ஒரு சாதாரணமாக ஏதோ ஒன்று செய்கிறாங்களா அப்படிங்கிறது அப்படின்னு தாமா சொல்ல இருக்கு. இதை வேற எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல நான். நிச்சயமாக நடனத்துறையில வந்து இந்த அரங்கேற்றம் என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம். நடனத்துறையில நாங்க ஒரு ஒரு மேன்மையான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா இந்த அரங்கேற்றம் என்பது கண்டிப்பாக முக்கியம் வாய்ந்த ஒரு விடயமா. இப்படிதான் அந்த காலத்துல வந்து அதாவது ராஜராஜ சோழ மன்னன் காலங்கள்ல எல்லாம் வந்து நாட்டியம் சங்கீதம் எல்லாம் படிச்சவங்க வந்து மிருதங்கம் அதெல்லாம் படிச்சவங்க வந்து அதாவது ஒரு நாட்டியக்காரவங்கன்னு அங்கீகாரம் பெறுறதுக்கு வந்து கண்டிப்பா அரங்கேற்றம் ஒன்று பண்ணியிருக்கணும். அரங்கேற்றம் பண்ணினால்தான் நீங்க ஒரு நாட்டியம் தெரிஞ்சவங்க நாட்டியக்காரவங்க அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்தாங்க. அப்போ அதுக்கு வந்து நீங்க 3 hours ஆடணும். ஆடினா தான் அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்தாதான் நீங்க வந்து அந்த நாட்டியம் முழுமையா அந்த பயின்று ஒரு குரு குலமா நீங்க பயின்று நீங்க அப்படி ஒரு அரங்கேற்றம்னு பண்ணும் பொழுதுதான் நீங்க ஒரு நாட்டியம் உங்களை இனி கச்சேரிகளுக்கு கூப்பிடுவாங்க. நீங்க கோயில்ல நீங்க ஆடலாம் அப்படிங்கிற ஒரு நன்மதிப்பு பெறலாம் அப்படின்லாம் இருந்துச்சு. இப்ப காலத்துல வந்து உங்களுக்கு இந்த கலைத்துறையை வளர்க்கறதுக்கு வந்து இப்ப ஸ்கூல்ஸ்லயே வந்து எடியூகேஷன் சிஸ்டம் இருக்கு. படிக்கலாம். படிச்சு நீங்க யூனிவர்சிட்டியே போகலாம். பிஹெச்டியே பண்ணலாம். அதுக்குரிய வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கு. அரங்கேற்றம் பாரம்பரியமா எங்களுடைய முறை வந்து உருப்படிகள் எல்லாம் படிச்ச முடிஞ்ச பிறகு சபையோருக்கு நீங்க அதை ஆடி உங்களுடைய திறமையை நாட்டியம் என்பது அரங்கில் செய்ய வேண்டிய ஒரு விடயம்தான். அப்ப அந்த அரங்கத்தில் ஆடுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த காலத்துல இப்ப எவ்வளோ திறமையான பிள்ளையா இருந்தாலும் வசதி இருந்தால் மட்டும்தான் செய்யக்கூடிய மாதிரி ஒரு நிலைப்பாடு இப்ப காணப்படுது. பணம் கண்டிப்பா இதுக்கு தேவைப்படுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழல் இப்ப அமையப்பட்டிருக்கு. அப்ப அது மேடைங்கும் போது நம்ம ஒரு கோயில்கள்ல வந்து இப்ப அப்படி ஒரு இடமும் கொடுக்குறாங்கல்ல. இப்ப நாங்க வந்து வெறுமனே நம்ம வந்து பணம் தேவைன்னா எது காரணம்னு சொன்னா கோயில்கள்ல வந்து ஆடுறதுக்கு அப்படி அமைப்புகள் எல்லாம் இங்க இல்லம்மா. இந்தியாவில் எதுவும் இருக்கும். இங்க அப்படி அமைப்புகள் எல்லாம் இல்லை. கண்டிப்பா ஒரு ஹால் ஒன்று எங்களுக்கு இதுக்காக வேண்டி செப்பரேட்டா புக் பண்ண வேண்டி இருக்கு. அப்போ செப்பரேட்டாக நீங்கள் புக் பண்ணும் பொழுது அதுக்குன்னு நீங்கள் அதை புக் பண்ணி அதுக்குள்ள மியூசிஷியன்ஸ் எல்லாருக்கும் ஆடை அலங்காரம் இதுக்கெல்லாமே வந்து இப்போ வந்து பணம் வந்து ஒரு பெரிய அளவில் தேவைப்படுதம்மா. அப்போ நம்ம என்னதான் குறைச்சி எவ்வளோ சிக்கனமாக பண்ணினாலும் ஒரு குறிப்பிட்ட தொகை இதுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. அப்போ அதனால சிலருக்கு இதை செய்ய முடியுதம்மா. வசதி வாய்ப்புகள் இருக்கவங்களுக்கு செய்ய முடியுது. சிலருக்கு அது செய்ய முடியாத சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளும் இருக்கு. செய்ய முடியலைங்கிற கவலைக்காக செய்ய முடியலைன்னு நீங்க கவலைப்பட்டு இதுக்காக நீங்க நொந்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஐயோ எனக்கு முடியலையே ஒரு அரங்கேற்றம் பண்றதுக்கு அப்படின்னு நீங்க ஏன்னா உங்களுக்கு பணம் இல்லாதனால அரங்கேற்றம் பண்ணலைன்னு சிலர் நினைச்சு கவலைப்படலாம். என்கிட்ட பணம் இருந்தா நான் பண்ணியிருப்பேன், எனக்கு எவ்வளோ திறமை இருக்கு, எனக்கு அரங்கேற்றம் பண்ண முடியலையே அப்படின்னு. அப்படி சொல்ல போனா நான் படிக்கும் காலத்திலையும் எனக்கும் அம்மா சரியான வசதி வாய்ப்புகள் குறைவான ஒரு சூழல்ல தான் நான் படித்தேன். ஆனாலுமே என்னுடைய தந்தையார் என்னை இந்தியாவுக்கு அனுப்பி இந்தியாவில் படிக்க வச்சு இந்தியாவிலேயே என்னை அரங்கேற்றமும் செய்ய வச்சாங்க. சரியா? அப்போ அது வந்து என்னுடைய அனுக்கிரகம். அது ஒரு இப்போ பிள்ளைய நீங்கள் வந்து கண்டிப்பாக அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் மனசால நினச்சி பிரார்த்தனைகள் எல்லாம் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆண்டவன் அதுக்குரிய சூழலை முதல்ல நீங்கள் ஆசைப்படணும். இல்லை ஒரு விஷயத்துக்கு உங்கள் பிள்ளைக்கு செய்யணும்னு நீங்கள் நினைக்கணும்ல, நினச்சா நடத்திடுவீங்க. நீங்கள் நினைக்காத பட்சத்தில் தான் அது ஒரு நேரங்களில் சிலருக்கு அப்படி நினைச்சும் செய்ய முடியலையா சூழ்நிலைகள் இருக்குது. ஆனாலுமே இப்போ அதை நினச்சி கவலைப்பட வேண்டியது இல்லைம்மா. நீங்கள் எத்தனையோ பரீட்சைகள் இருக்குது. O-level A-level எல்லாம் நீங்கள் சரியாக பாஸ் பண்ணி நீங்கள் நல்லா யூனிவர்சிட்டி போயிட்டு யூனிவர்சிட்டியில் படித்து அதுலேயும் நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணலாம். மாஸ்டர்ஸ் பண்ணி PhD பண்ணலாம். அப்போ இப்போ வந்து நிறைய சந்தர்ப்பங்கள் கைக்குள்ளே இருக்குமா. எங்களுக்கு கூட அப்படி இருக்கலை. அதனால அரங்கேற்றம் என்பது சாஸ்திரிய ரீதியாக கண்டிப்பான ஒரு விடயம்தான். ஆனால் அது செய்கிறதுக்கு வசதி இல்லைன்னு நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் அது சரியான முறையில் கற்று நீங்கள் பாடசாலைகள்லையே உங்களுக்கு இப்போ இருக்குது, அதில் படித்து நீங்கள் யூனிவர்சிட்டி போயிட்டு PhD பண்ணி உங்களுக்குரிய இடத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதாவது உங்களுக்குரிய அங்கீகாரத்தை நீங்கள் தேடிக்கொள்ள முடியும்.
ஆமாமா. பரதநாட்டியம் பற்றிய நிறைய விடயங்களை வந்து பகிர்ந்திருந்தீங்க. நிறைய நடைமுறை சார்ந்த விடயங்கள வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. உண்மையா பரதநாட்டிய ஆசிரியரா, நிச்சயமாக வந்து உங்களுக்குள்ள ஒரு கொள்கை வந்து இருக்கும். பரதநாட்டிய ஆசிரியரா, எனக்குரிய கொள்கை இதுதான் அப்படின்னு சொல்லி, நீங்க வச்சிருக்கிற கொள்கை என்ன? என்னுடைய நாட்டிய பள்ளி அம்மா, நான் சுந்தரேசர் கலைக்கோயில்னு நான் வச்சது என்னுடைய தகப்பனாருடைய பெயர்ல. அப்ப என்னுடைய தகப்பனுடைய முழு முயற்சியில தான், அவருடைய முழு உழைப்பையும் எனக்கு போட்டு தான் படிப்பிச்சாரு அவரு. அந்த ஞாபகார்த்தமாகத்தான் நான் வந்து சுந்தரேசர் கலைக்கோயிலுங்கிற பேரை வச்சிருக்கிறேன் நானு. என்னுடைய கொள்கைன்னு கேட்டிங்கன்னு சொன்னா, இப்ப நான் மாதா, பிதா, குரு, தெய்வம். அப்ப என்னுடைய தந்தையார நான் அன்னைக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். சரியா? என்னுடைய தாயாரும் இதற்கு பெரும் பங்கு இருக்கிறாங்க. அவங்களும் எனக்கு பெரும் பங்கு செலுத்தியிருக்கிறாங்க. இதே மாரி என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாரையும் ஞாபகப்படுத்தி, நான் எப்பயும் வணங்கி, அதே மாரி என்னுடைய பிள்ளைகளும், என்னுடைய ஸ்டூடண்ட்ஸுக்கும் இந்த மாதா, பிதா, குரு, தெய்வம்ன்றத வந்து நான் எப்பயுமே ஞாபகப்படுத்துவேன். என்னுடைய பாடசாலையை பொறுத்த வகையில இது இறை நோக்கத்தோடு பயணிக்கக்கூடிய ஒரு கலை கோயிலா தான் நான் நினைக்கிறேன். அது கோவில்னு வச்சது வந்து இறை நோக்கத்தோட பயணிக்கணும். இது வெறுமனே நாட்டியமாவும், இதுல வந்து என்ன படிச்சா என்ன கிடைக்கும், எவ்வளோ பணம் பண்ணலாங்கிறத விடுத்து, இது அப்பாற்பட்டு இத வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து பிள்ளைகளுக்கு வந்து இந்த துறைக்குள்ள இருக்கும் பொழுது, ஒரு நிறைய ஆசீர்வாதம், இறைவனுடைய ஆசீர்வாதம் தானா கிடைக்குங்கிறது நான் நம்புறேன். அப்ப அதனால பிள்ளைகளுக்கு வந்து நான் எப்பயுமே வந்து நான் எடுக்கிற ப்ரோகிராம்ஸா இருக்கும், செய்றதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சினிமா துறை சார்ந்து அதெல்லாம் தப்புன்னு சொல்லலம்மா நானு. நானும் ஒரு சினிமா துறையை ரசிக்கிற ஒரு ஆளு தான். ஆனாலுமே நான் எடுக்கும் பொழுது பாரம்பரிய கீர்த்தனைகள், வர்ணம் அதெல்லாமே வந்து பாரம்பரிய உருப்படிகளை எடுத்து தான் நான் செய்றதே ஒழிய, இந்த ஃபியூஷன் அதுகளுக்குள்ளேலாம் நான் போறதில்ல. போறவங்கள நான் தப்பு சொல்லல. நான் போறதில்ல. என்னன்னா, இத வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு இது வந்து அப்படி போனா தான் இப்ப நானும் இறுக்கி புடிச்சா தான் அது வந்து கால்வாசியாவது போய் சேரும்னு நினைக்கிறேன் நான். அந்த நோக்கத்துக்காக வேண்டி நான் வந்து எப்பயுமே வந்து இந்த ஒரு பாடல செலக்ட் பண்ணா கூட அது பாரம்பரியமான இருக்கிற ஏதாவது ஒரு உருப்படிகளுக்குள்ள இருக்கிற ஒரு தெய்வ வழிபாடுடன் கூடிய ஒரு பாடலா தான் நான் அது எடுக்கிறது நான். நிச்சயமாக. பரதநாட்டியம் என்பதற்கு அப்பாற்பட்டு வந்து நிறைய வகைப்பாகங்களை வந்து நீங்க தாங்குகிறீங்க. இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, சமையல் கலை நிபுணராகவும் வந்து நீங்க இருக்கிறீங்க. சமையல் கலை நிபுணராக எந்த இடத்திலிருந்து உங்களுடைய பயணம் வந்து ஆரம்பமானது? அதெல்லாம் ஒரு இன்சிடென்ட் தாம்மா. இது கடவுளுடைய அனுக்கிரகம், பிளெஸ்ஸிங்ஸ் தான் நான் சொல்லுவேன். நான் சாதாரணமா நானும் ஒரு காலத்துல நினைச்சேன், எனக்கு ஒரு கேக் ஆர்டர் செய்ய முடியுமா? எனக்கு கேக் ஒண்ணு செய்ய முடியுமா? அப்படின்னு நினைச்ச காலமும் உண்டு. அப்படி இருந்த பட்சத்துல நான் ஆரம்பிச்சேனம்மா. என்னுடைய ஆரம்பிச்சு எனக்கு வீட்ல வந்து உண்மையில சொல்லப்போனா, நான் ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலையும் இருந்துச்சு. பொருளாதார ரீதியா என்னுடைய கணவருக்கு நான் வந்து ஒரு உதவி செய்யணுங்கிற ஒரு நிலைப்பாடும் இருந்துச்சு. அ ஒரு ஒத்துழைப்புங்கிறத விடமா நாங்களும் ஏதாவது ஒரு சப்போர்ட் ஒண்ணு குடுக்க வேண்டிய ஒரு சூழல், இந்த கொரோனா அந்த காலங்கள் எல்லாம் அப்படி அதுக்கு முதல்லயே நான் தொடங்கினேன். ஆனாலும் நான் ஏன் அவருக்கு நாங்க சும்மா இருக்கணும், ஒரு சப்போர்ட்ட ஏதோ ஒரு பொருளாதார ரீதியா ஒரு உதவி செய்வோம் அவருக்கு, உறுதுணையா இருப்போம்ங்கிறதுக்காக வேண்டி தான் உண்மையிலே இது ஆரம்பிக்கப்பட்டது. காலப்போக்குல வந்து இது நான் ஆரம்பிச்சு எல்லாமேம்மா நான் பிலீவ் பண்றது இந்த கடவுளுடைய அனுக்கிரகம் என்று தான் நான் நினைக்கிறது. எல்லாமே ஆசீர்வாதம் தான். அது நான் அடிக்கடி சொல்றேன், இந்த துறைக்குள்ள இருக்கும்போது உங்களுக்கு வந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்றேன் தானே. இது வந்து இதையும் சொல்லி, இப்ப நீங்க உங்க பொண்ணு வந்து டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, என்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, நீங்க டான்ஸ் படிக்க வைக்கிறீங்க, நீங்க டான்ஸை இக்னோர் பண்ணீங்க, டான்ஸை மதிக்காம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, டான்ஸை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுனீங்கன்னா உங்க பொண்ணு தானா டாக்டர் ஆகும். நிச்சயமா. அது வந்து அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம். இறைவனுடைய முழு ஆசீர்வாதம். அது நான் உணர்கிறேன், கண் கொண்டு பார்க்கிறேன் நான். அது நீங்க எந்த அளவுக்கு நீங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுங்கிறது தான் பொருட்டு இருக்கு. அது மாதிரி நான் இந்த துறையில இருக்கிறனால எனக்கு ஆண்டவன் கொடுத்த ஆசீர்வாதம், நான் செய்த வேலைகள் எல்லாம் சிறப்பாக அமைஞ்சது. நான் செய்த இப்ப என் கைப்பட நான் more than 1300 கேக் செஞ்சிருப்பேன். more than 1300க்கு மேல கேக் செஞ்சிருப்பேன் நான். அப்ப இப்ப இதெல்லாம் வந்து நானே எனக்கே தெரியல நான் எப்படி செஞ்சேன், இவ்வளோ செஞ்சேன் அப்படின்னு. அப்படி அந்த மாதிரி ஆரம்பிச்சது தாம்மா. அந்த ஏதோ ஒரு
நானும் அதை வந்து நான் எப்பயுமே அசால்ட்டாக எடுக்கிறதில்ல எந்த தொழிலையும். ஒரு அதுக்குரிய ப்ரையாரிட்டைஸ் பண்ணி விருப்பமாக செய்கிறனால அதனுடைய வெளிப்பாடும் சிறப்பாக இருந்தது. அதனால இப்போ நான் நிறைய அந்த துறையிலையும் எனக்குரிய அங்கீகாரத்தை நான் பெற்றிருக்கேன்னு தான் சொல்லணும். ஆமாம்மா. ஒரு நீங்க சொன்ன மாதிரியே வந்து நிறைய பல துறைகள்ல வந்து நீங்க ஈடுபட்டுட்டு இருக்கீங்க. ஒரு சமையல் கலை நிபுணராக வந்து நீங்க ஆரம்பத்திலிருந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு கேக்கோட சேலா இருக்கலாம். அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிக்கும்போது வந்து நிறைய பேர் வந்து உங்கள விமர்சிச்சிருப்பாங்க. எதையுமே நாங்க செய்ய போனாலும் விமர்சனங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக வரும். அப்ப நிறைய பேர் வந்து விமர்சிச்சிருப்பாங்க. ஆனா அப்படி விமர்சனம் பண்றவங்களை வந்து இன்றைக்கு வந்து அவங்க இப்படி செய்து இப்படி இருக்காங்களே, நாங்களும் வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படி என்று சொல்லி யோசிச்சிருப்பாங்க. இத பத்தி நீங்க அந்த விமர்சனங்களை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களா? அந்த விமர்சனங்களை தாண்டி நீங்க எப்படி வந்தீங்க? அத பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. விமர்சனங்கள் அம்மா இன்னைக்கும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. டான்ஸ் டீச்சர் இவங்க என்ன கேக் செய்கிறாங்க, சமைக்கிறாங்க, டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் தப்பு பண்ணாத வகையில் நீங்கள் எந்த விஷயத்தையும் நீங்கள் தலைக்கு எடுக்க தேவையில்லை. நீங்கள் விமர்சனங்களை நீங்கள் ஒரு நேரங்களில் இந்த விமர்சனங்கள் தான் என்னை வளர்த்ததுக்கான முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு. நான் டான்ஸ் ஆரம்பிக்கிற நேரத்தில் டான்ஸ் கிளாஸை நான் ஒரு குறிப்பிட்ட காலம் நான் கல்யாணம் கட்டி நிறுத்தி வச்சிருந்தேன். நான் ஆரம்பிக்கிற நேரத்தில் என்னிடம் வந்து டான்ஸ் எல்லாம் இப்போ மாறிடுச்சு, வேறு டான்ஸ் வந்துருச்சு, இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா, நான் சந்தோஷம்னு சொல்லிட்டு அதையும் சொன்னவங்க இருக்கிறாங்க என்கிட்ட வந்து. சரியா? இது மாதிரி விமர்சனங்கள் அம்மா சில நேரங்களில் இந்த விமர்சனங்கள் எங்களை வளர்க்கறதுக்கும் நிறைய உதவி செஞ்சிருக்கு. நிச்சயமா. நீங்க நினைக்காதீங்க விமர்சனம் பண்றதுனால நம்ம கீழே விழுவோம்னு அவங்க நினைப்பாங்க. அது எங்களை வளர்க்கும். இது எங்களை வளர்க்கும். விமர்சிக்க நாங்க இன்னும் ஆர்வமா வேலை செய்வோம். இன்னும் விமர்சனங்கள் கண்டிப்பா இருக்கவும் வேணும்னு தான் நினைக்கிறேன் நான். இருந்தாதான் எங்களை திருத்தவும் முடியும். விமர்சனத்தை நம்ம வந்து இப்ப ஏளனமா பாக்குறது அதுகளை நான் சொல்லலை. இப்ப நம்ம ஒரு வேலை செய்யறோம், அதுல ஒரு ரிவ்யூ ஒன்று சொல்றாங்கன்னா நம்ம அதை வந்து அதை நம்ம எடுத்துக்கிறதா வேணும். எடுத்துக்கிட்டு நம்ம செய்கிறது வேற. நான் சொல்கிறேன், இப்போ நம்ம ஏளனமாக பார்க்குறது, இவங்க அப்படி செய்கிறாங்களா இப்படி செய்கிறாங்களா, பேசுகிறவங்க அம்மா பேசுகிற வாயெல்லாம் நமக்கு நிப்பாட்ட இல்லாது. நம்ம வேலை உண்டு, நம்ம செய்கிற வேலையை சரியாக செஞ்சுக்கிட்டு போனால், மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் கடவுளுக்கு துரோகம் இல்லாமல் செஞ்சுட்டு போனால் கண்டிப்பாக செய்ய முடியும். என்னை பார்த்து என்னை சூழ்ந்தவர்கள் எத்தனையோ பெண்களை நான் பார்க்குறேன், ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவங்களே செய்கிறாங்க, நாங்கள் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சி, இப்போ நான் லட்டு போட்ட நேரம் லட்டு போடுறீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஏன் இவங்க லட்டெல்லாம் போடுறாங்க அப்படின்னு யோசித்தவங்க இன்றைக்கி தாங்களும் கொஞ்சம் லட்டு போட்டு தெரியுமா இருந்தால் போட்டு கொடுத்தா ஒரு பணம் பண்ணலான்னு நினச்சி பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. உண்மையில் அது நான் வந்து அவங்க என்ன பார்த்து செஞ்சாங்கன்னாமா நான் அதை சந்தோஷப்படுறேன். நான் ஏன்னு சொன்னால் வீட்டில் இருக்க பெண்கள் வந்து கண்டிப்பாக ஃபினான்ஷியலி வந்து உங்களுக்கு ஓரளவு ஒரு பணம் வந்தால்தான் உங்களுக்குரிய சுய தொழிலோ உங்களுக்குன்னு ஒரு பைசா நீங்கள் தேடணும் அம்மா. ஏன்னா நீங்கள் வீட்டில் நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா உங்களுக்குரிய மரியாதையெல்லாம் கிடைக்காது. என்னுடைய கணவர் அன்பான கணவர், நான் ஒன்று கேட்டால் எனக்கு 10 வாங்கி கொடுக்குற கணவர் தான். ஆனாலுமே நான் தொழில் செய்ய முன்பும் தொழில் செய்து இப்போ நான் இருக்கும் பொழுதும் எனக்கு வித்தியாசங்கள் தெரியுது. அது என் கணவராக இருந்தாலும் நான் சொல்லதான் வேணும். என்ன அவமரியாதையாக நடத்தினார் அப்படியெல்லாம் கிடையாது. பட் எனிவே நம்ம வந்து இப்போ முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எங்களுடைய வார்த்தைகளுக்குரிய மரியாதைகள் இருக்குது. அப்போ இது வந்து எல்லா பெண்களுக்குமே வந்து நீங்கள் வீட்டோடு இருந்தீங்கன்னா, ஒன்றுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்காது. நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யும் பொழுது, என்னை பார்த்து செய்யும் பொழுது எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அவங்களும் செய்கிறாங்களே, சரி செய்யட்டும் அவங்களும் செஞ்சு அவங்க ஓப்பனாக வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம், உங்களை பார்த்து தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க, ஓப்பனாக கொடுக்காதவங்களும் இருக்கிறாங்க. பட் எனக்கு தெரியும் இவங்க வந்து இதனால தான் இவங்க நம்மளை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகி செய்கிறாங்கங்கிறது வந்து தெரியும். ஏதோ என்னால் இன்னொரு குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா இருந்தால், ஒரு குடும்பத்தின் வளர்ச்சி
என்னை பார்த்து வருமாக இருந்தால் நான் அதை பார்த்து சந்தோஷம்தான் கண்டிப்பாக படுவேன். விமர்சனங்கள் வந்து எங்களை வளர்க்கும் என்று சொல்லி அழகான ஒரு வரியை வந்து சொல்லியிருந்தீங்க. பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப வந்து நிறைய துறையில வந்து நீங்க இருக்கிறீங்க. ஒரு சமையல் கலை நிபுணராக, ஒரு நாட்டியத்துறை நிபுணராக, அது மட்டும் இல்லாமல் வந்து நடிகையாக, சில குறும்படங்களை வந்து நடிச்சிருக்கீங்க. விளம்பரங்கள் நடிச்சிருக்கீங்க. இப்படி பல துறைகள்ல இருக்கும் போதும் நீங்க ஒரு தாயாகவும், அது மட்டும் இல்லாம ஒரு குடும்ப தலைவியாகவும் வந்து இருக்கிறீங்க. இப்படியான நேரங்கள்ல வந்து நீங்க எதிர்கொள்ளுகின்ற இல்லாட்டி எதிர்கொள்ளுகின்ற சவால்கள் ஏதாவது இருக்குதா? சவாலுன்னு இல்லம்மா. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து என்ன பண்ணினாலும், நீங்க வந்து அத வந்து விரும்பி செய்யணும். அந்த எந்த தொழிலா இருந்தா நீங்க 10 தொழில் உண்மையில சொல்லப்போனா மல்டிபிள் டாஸ்க் யாருக்கு பண்ண முடியும்னா, பொண்ணுகளுக்கு தான் பண்ண முடியும். ஆண்களுக்கு அது பண்ண முடியாது. அவங்களுக்கு 1 பண்ணுனா 1 பண்ண இயலாதும்பாங்க. ஆனா மல்டிபிள் டாஸ்க் யாருக்கு பண்ண இயலும்னா, அது பொண்ணுங்களுக்கு தான் முடியும். அப்ப நாங்க வந்து இப்படி நம்ம செய்யும் பொழுது தான் நமக்குரிய நம்ம அத விரும்பி செய்யும் பொழுதும், அடுத்தது வந்து நீங்க கால முகாமைத்துவம் அதானே சொல்றது. டைம் மேனேஜ்மென்ட். அத நீங்க சரியான முறையில வச்சுக்கிறணும். டைம் மேனேஜ்மென்ட் பிழச்சிச்சுன்னு சொன்னாமா, நீங்க இத்தனை டாஸ்க்கும் செய்ய இயலாது. அத நீங்க ப்ராப்பரா செய்ய இயலாது. இப்ப நீங்க ஒரு கேக் செய்ய போறீங்கன்னா, நீங்க இத்தனை மணிக்கு சமையல் பண்ணி முடிக்கணும். அதுக்கு பிறகு நீங்க இத்தனை மணிக்கு கேக்க பேக் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. அதுக்கு பிறகு உங்க பசங்க வேலை இருந்தா, பசங்க வேலை இத்தனை மணிக்கு முடிக்கிறீங்க. நீங்க இத்தனை மணிக்கு நீங்க அடுத்த கேக்க டெக்கரேட் பண்ண ஒரு ஸ்கெட்யூல் ஒண்ணு உங்ககிட்ட இருக்கணும். அப்படி ஸ்கெட்யூல் ஒண்ணு இல்லாம 5 மணிக்கு எழும்பணும்னா 5 மணிக்கு எழும்பிறணும். நீங்க 7 மணிக்கு எழும்பிட்டு பறக்க பறக்க ஓட இயலாது. அப்போ உங்களுடைய வேலைகள் எல்லாம் மிஸ் ஆகிரும் அது. அப்ப நீங்க கால முகாமைத்துவம்ங்கிறது வந்து கண்டிப்பா செய்யணும். அதோட வந்து இப்ப எனக்கும் அது நானுமே வந்து இவ்வளோ வேலைகளும் செய்றது வந்து பிள்ளை வீட்ல சமையலையும் பார்த்துட்டு அப்படித்தான் செய்றேன் நானும். அப்படி சமைக்காம அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாம் பார்த்துட்டு தான் வேலை பார்த்துட்டு தான் செய்றோம். பட் நீங்க வந்து ஒரு ஒரு பிளான் வச்சு அடுத்து எல்லாத்தையும் விடமா நீங்க வந்து விரும்பி செய்யும் பொழுது, நீங்க நைட்டுக்கு சப்போஸ் தூக்கம் முழிச்சு செஞ்சீங்கன்னா கூட அந்த டயர்ட நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க. இப்ப என்ன கேட்பாங்க. என்ன கேட்காதவங்களே கிடையாது. எப்படி நீங்க எல்லாம் பண்றீங்க? எப்படி நீங்க எல்லாம் பண்றீங்க? நான் சொல்றது இந்த கம்பெனி வந்து 24 ஹவர்ஸ் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து அப்ப டக்குன்னு சொல்லுவாங்க, "கவனம், உடம்பு முக்கியம், நோய் வந்துரும்" அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்ப நான் என்ன நினைப்பேன்னா, உழைக்கிறதுங்கிறது வந்துமா, இப்ப கல் உடைக்கிற பெண்கள் இருக்கிறாங்க. சைனால இருக்க பொண்ணுங்கள பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஓடி ஓடி வேலை செய்றாங்க. அவங்களுக்கு சனி, ஞாயிறு கூட லீவ் இல்ல. 7 டேஸ் ஒர்க் பண்றாங்க. நான் கண்ணால பார்த்துருக்கேன். ஒரு முறை நான் போன நேரத்துல நான் கண்ணால பார்த்துருக்கேன். அவங்க கடையெல்லாம் வந்து சனி, ஞாயிறெல்லாம் மூடுறது கிடையாது. 7 நாளுமே அவங்க கடையில வேலை செய்றாங்க. கல் உடைக்கிற பெண்கள் இருக்கிறாங்க. அதாவது கட்டட தொழில்ல வேலை செய்ற பெண்கள் இருக்கிறாங்க. அதுதான் அவங்களே வேலை செய்றாங்கம்மா. அதுதான் ஹார்ட் ஒர்க். அதுதான் உண்மையில சொன்னா உடம்புக்கு வருத்தி செய்ற வேலை. நம்ம செய்ற வேலை அப்படி ஒரு உடம்புக்கு வருத்தி இல்ல. பட் எனிவே தலையில ஒரு ஸ்ட்ரெஸ் ஒண்ணு இருக்கும் தான். எங்களுடைய அந்த வேலைகளுக்குரிய திட்டங்களும், அத சரியா செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும்போது தலையில ஒரு ஸ்ட்ரெஸ் ஒண்ணு. இது சும்மா இருக்கவங்களும் நோய்வாய்ப்படுறவங்க இருக்கிறாங்க தானேம்மா. பிரஷர் வருதுன்னு சொன்னா சும்மா இருக்கவனுக்கும் வருது தானேம்மா பிரஷர். நீங்க இந்த துளையில இருந்தா நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? எல்லாம் பாசிட்டிவா ஆயிடுங்க. நீங்களே அப்படி என்கிட்ட வந்து சொன்னாலே எனக்கு உண்மையா கோவம் தான் வரும். கவனம், உடம்ப பார்த்துக்கிறங்க அப்படின்னு சொன்னாலே கோவம் தான் வரும். அது என்னன்னா, அது வந்து அவங்க வந்து அது அப்படி பேசுறதே அவங்க தப்புன்னு தான் நான் நினைப்பேன் நான். என்னன்னா, அப்படி ஒரு நாளும் அப்படி சும்மா இருக்கவங்களுக்கு நோய் வருது இல்லையாம்மா? மனிதனுக்கு வந்து சும்மா வீட்ல இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்மாருக்கு வீட்டு வேலைகளோட இருக்கிறவங்களுக்கோ, இல்ல வேற ஒரு துறை சார்ந்து வேலை செய்றவங்களுக்கும் பிரஷர், சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாம் வாரது இல்லையா? எல்லாம் வரும் தானே! அப்ப அது நான் வேலை செஞ்சு தான் வருமா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நான் நினைக்க மாட்டேன் அப்படி. எனக்கு நோய் வரும். நான் அத செஞ்சால் எனக்கு இது வரும். அது செஞ்சா எனக்கு தூக்கம் முழிச்சுட்டேன். இனிமே எனக்கு தூக்கம் முழிக்கிறனால இத்தனை வியாதி வரும். அப்படின்லாம் நான் நினைக்க மாட்டேன். ஐ லவ் மை ப்ரொஃபஷன். எனக்கு உண்மையில ஐ லவ் மை ப்ரொஃபஷன். அப்ப நான் என்னுடைய தொழிலை நான் விரும்பி செய்யும் பொழுது, என்னுடைய நேரம் போறதுல நான் டான்ஸ் கிளாஸ்லயும் போய் உட்கார்ந்தேன். ஒரு நேரம் நான் 2:30க்கு நான் சாட்டர்டே ஸ்டார்ட் பண்ணேன் நான் கிளாஸ. நான் முடிக்கும் பொழுது 9 மணியும் ஆகும், 8 மணியும் ஆகும், 10 மணியும் ஆகும். நான் அத்தனை மணித்தியாலம் அந்த வகுப்புல அந்த பிள்ளைகளோட தான் இருப்பேன். ஆனா, நான் விரும்பி செய்றனால எனக்கு அதுல ஒரு களைப்பா, அதனால ஒரு இதா அப்படின்னு தெரியலம்மா எனக்கு அது.
ஆமாமா. பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த நடிப்பு துறையிலயும் வந்து நீங்க இருக்கீங்க. ஒரு குறும்படம் நடிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம சில விளம்பரங்கள் நடிச்சிருக்கீங்க. நிறைய நடிப்பு துறையிலயும் வந்து நீங்க இருக்கீங்க. இப்படி நடிப்பு துறையில இருக்கும்போது, அதாவது திருமணமான பெண்கள் நடிப்பு துறையில ஈடுபட்டாலே, அதை விமர்சிக்கிறதுக்கு வந்து ஒரு சமூகம் வந்து இருக்கும். நிச்சயமாக இருக்கும். இப்படியான விமர்சனங்களை, அதாவது திருமணமான பெண்களுக்கான இப்படியான விமர்சனங்களை வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? இப்ப வந்து நடிப்பு எல்லாமா நீங்க ஒரு விமர்சனம்ங்கிறது சும்மா இருக்கவங்க எதுனாலும் பேசுவாங்க. அத நாங்க நான் முதல்லயே சொன்னதுதான். தப்பு பண்ணாத பட்சத்துல நம்ம யாரையும் நினைச்சு பயப்பட தேவையில்ல. இல்ல நான் என்ன கேட்க வந்தேன் அப்படின்னு சொன்னா, ஆ, திருமணமான பெண்கள் நடிப்பு துறையில ஆமா. இருந்தா வந்து, ஆ. அதை வந்து சில பேர் வந்து விமர்சிப்பாங்க ஓ! தானே! ஓ! அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நான் அதான் சொல்றேனேம்மா, நான் வந்து நான் அது விமர்சிக்கிறது வந்து, அது அவங்க இஷ்டத்துக்கு அவங்க கண்ணால பார்க்காம, சும்மா அவங்க இஷ்டத்துக்கு கதைக்கிறது தானேம்மா. அத நினைச்சு நீங்க யாருமே வந்து உங்களுக்கு ஒரு திறமை இருக்கு, நான் கல்யாணம் கட்டிட்டேன், எனக்கு நடிக்கக்கூடாது அப்படின்லாம் இல்ல. உங்களுடைய டிசிப்ளின் உங்க கையில தான் இருக்கு. உங்க டிசிப்ளின் உங்க கையில தான் இருக்கு. இப்ப நானும் செஞ்சிருக்கிறேன். இப்ப நான் போன இடங்கள்ல எல்லாம் எனக்குரிய மரியாதையோட தான் நான் எத்தனையோ குக்கிங் செக்மெண்ட் செய்றேன். ப்ரோகிராம்ஸ் டிவி ப்ரோகிராம் செய்றேன். அட்வர்டைஸ்மென்ட் செஞ்சிருக்கிறேன். எல்லாமே வந்து எனக்குரிய மரியாதைய அவங்க அவ்வளோ அழகா குடுப்பாங்க. நானும் அதுக்கேத்த மாரி நீங்கள் உங்களுடைய டிசிப்ளின் உங்க கையில தாம்மா. இது நடிப்பு துறையினால மட்டும்னு கிடையல. நீங்க எந்த வேலைக்கு போனாலும் சரி, எந்த தொழில் என்னவா இருந்தாலும் உங்களுடைய டிசிப்ளின நீங்க எந்த இடத்துலயும் விட்டுக் குடுக்கக் கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா, அப்படி இருக்கும் பட்சத்திலயும் விமர்சிச்சாங்கன்னா, அத நீங்க பொருட்படுத்த வேண்டிய அவசியமும் இல்ல. விமர்சனங்கள நீங்க அப்படி பொருட்படுத்த வேண்டிய அவசியமே இல்லன்னு தான் நான் நினைப்பேன். நீங்க தப்பு பண்ணாத பட்சத்துக்கு, நீங்கள் சரியாக இருக்கும் பட்சத்துல, பேசுறவங்களுக்காக நீங்க பயந்து ஓட வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க உங்க வேலைய பார்த்துட்டே போ வேண்டியது தான். நிச்சயமாக. எங்களுடைய பண்புகளும், எங்களுடைய மரியாதையும் வந்து சரியாக இருக்குமெண்டா சொன்னா, நாங்க மற்றவர்களுடைய வாய்க்கு வந்து பயப்பட தேவையில்ல அப்படின்ற கண்டிப்பா, ஒரு கண்டிப்பா. விஷயத்த நீங்க நிச்சயமாக, எல்லாரோட்டு வாயையும் மூட இயலாதம்மா. நிச்சயமாக, பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. நிச்சயமா. ஜஸ்ட் கேரி ஆன் யுவர் வொர்க் அவ்வளவுதான். நிச்சயமாக. நிறைய விஷயங்கள வந்து சொல்லியிருந்தீங்க. இன்னும் ஒரு கேள்வி வந்து உங்கள்ட்ட கேட்கணும். நிறைய துறைகள்ல நீங்க இருந்தாலுமே வந்து, பெர்சனலா உங்களோட மனசுக்கு பிடிச்ச துறை அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இருக்கும். அப்படி உங்களோட மனசுக்கு பிடிச்ச ஒரு துறைய வந்து என்னன்னு சொல்லுவீங்க? இப்ப நான் இருக்கிறது 2 துறையில. ஒண்ணு நாட்டியம், இன்னொன்னு சமையல் கலை. இப்ப நீங்க உங்களுக்கு வலது கண் வேணுமா, இடது கண் வேணுமான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? 2ம் வேணும். வேணும். அதேதான். போத் என்னுட்டு உயிர் நாடி. நான் வந்து அதை ஆசையாக செய்கிறேன். அதன் மேல பக்தி வச்சிருக்கிறேன். மரியாதை வச்சிருக்கிறேன். அ வெறும் பணம் மட்டுமே நோக்கமாக நான் தொழில் பண்ணல. ஆத்ம திருப்தியாக நான் செய்றேன். நாட்டியத்த பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆத்மார்த்தமான கலை. நீங்க அது ஆத்ம திருப்திய குடுக்குற கலை. அதே மாரி தான் சமையலும் ஒரு கலை. சமையலையும் எப்படி சொன்னாங்க? சமையல் கலைன்னு தான் சொன்னாங்க. அப்ப அந்த கலைய நான் வந்து விரும்பி செய்றேன் 2யுமே. 2மே எனக்கு முக்கியம் அம்மா. ஒண்ணு அதான் சொன்னேனே, உங்களுக்கு வலது கண் வேணுமா? இடது கண் வேணுமான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? 2ம் வேணும்னு தான் சொல்லுவீங்க. ஒரு கண்ணு வேணான்னு சொல்லுவீங்களா? இல்லையே! அதே போல தான் என்னுடைய 2 தொழிலையும் 2 இரு கண்களாக நான் பாதுகாத்து வளர்த்து வருகிறேன் அம்மா. ஆன்மீகத்திலயும் வந்து உங்களுடைய பங்கு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி, ஆன்மீகத்துக்காக நீங்க செய்த ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொல்ல முடியுமா? ஆன்மீகத்துக்காக செய்தேன்னு இல்லம்மா, நான் வீட்ல இப்படியுமே வழிபாட்டு முறைகள் செய்கிறது. வழிபாட்டு முறைகள் எல்லாம் சுவாமி வணங்குறது. யாருக்கு பயப்படாட்டியும் கடவுளுக்கு பயப்படுறது. கடவுளுக்கு சத்தியமாக இருக்கணும்னு நினைக்கிறது. இதுதான் நான் ஆன்மீகத்துல இருக்கிறது ஒழிய, மற்றபடி நான் வேற எதுலயும் ஆன்மீகமெல்லாம் ஒண்ணும் பண்ணுனது கிடையாது. நான் நான் அ இறைவனை வழி இறைவன் இறைவனை வழிபடுறது ஜாஸ்தி. சிவபுராணம் படிக்கிறதெல்லாம் ஜாஸ்தி. நிறைய நான் கடவுள் வழிபாட்டுல ஈடுபடுறது உண்டு. கோவில்களுக்கு போறது உண்டு. விரதங்கள் இருக்கிறது உண்டு. இதெல்லாம் உண்டு. ஆனா அது தவிர்த்து நான் வேற ஒண்ணும் ஆன்மீகத்துக்கு நான் ஒண்ணும் பெருசா நான் எதுவும் அப்படி செஞ்சேன் அப்படிலாம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. ஆம், நிச்சயமாக நிறைய விடயங்கள வந்து சொல்லியிருந்தீங்க. உங்கள முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு, சுய தொழில்ல வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் நினைக்கிறாங்க. இப்படி உங்கள முன்மாதிரியா எடுத்துட்டு, சுய தொழில்ல நான் முன்னுக்கு வரணும், ஏதாவது ஒரு விஷயத்த நான் சாதிக்கணும் அப்படின்னு இருக்கிற எங்களுடைய பெண்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க வந்து என்ன பார்த்து நெறைய பேர் வந்து அ கடவுளே ஏதோ தொழில் ஒண்ணு பண்ணணும், சும்மா இருக்கக்கூடாது, நாங்க செய்யணும்னு நெனைக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணினாலும் சரி, உங்கள் பொய் வேலைகள் செய்யக்கூடாது.
ஏமாத்து வேலைகள் செய்யக்கூடாது. நீங்க என்ன செய்யறதா இருந்தாலும் ஆத்மார்த்தமா உண்மையாக செய்யணும். அதுல சீட்டிங் இருக்கக்கூடாது. ஏமாத்து வேலைகள் எல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் பண்ணாம நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்குரிய இடம் உங்களுக்கு தானா கிடைக்கும். அது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமமா நீங்க என்ன பார்த்து உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை நீங்க உண்டு பண்ணுங்க. இப்ப நீங்க என்ன பார்த்து தான் நீங்க இந்த தொழிலை ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விடயம். சரியா? நீங்க என்ன பார்த்தா அதே சமயம் நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணினீங்கன்னு சொன்ன. இப்ப நான் செய்வதே தான் நீங்க செய்யணும்னு நினைக்காதீங்க. நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுங்க. அது சில வேளைகள்ல என்னை தாண்டிய நான் இன்னைக்கு இருக்கிற வளர்ச்சியை விட பெரிய அளவுல ரீச்சை உங்களுக்கு கொடுத்துரும். அப்ப நான் சொன்னேன், ரஜினிகாந்த்னா ரஜினிகாந்த் தான், விஜய்னா விஜய் தான். அவங்களுக்குன்னு ஒரு ஓன் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்க தனித்துவம் இருக்கு அவங்களுக்கு. அந்த தனித்துவத்தை நீங்களும் உருவாக்கணும். உங்களுடைய ஓன் ஐடென்டிட்டி. ஈவன் ஒரு போஸ்ட் ஒரு நீங்க ஒரு சிறு கைத்தொழில் செய்வீங்களா இருந்தா இப்ப காலத்துல வந்து எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து நீங்க மார்க்கெட்டிங்ல கூட நீங்க உங்களுடைய தனித்துவமான மார்க்கெட்டிங்கை நீங்க ஃபாலோ அப் பண்ணுங்க. அதே வந்து அதுவும் ஒரு தனித்துவம் தானே. இப்ப நான் செய்வது ஒரு தனித்துவமான ஒரு விடயமாக இருக்கலாம். நான் போடுற போஸ்டா இருக்கட்டும், நான் போடுற ஒரு விளம்பரமாக இருக்கலாம். அதுக்கும் நீங்க போடுறதுக்குமே உரிய ஒரு வித்தியாசத்தை நீங்க அதுல கிரியேட் பண்ணுங்க. அப்படி கிரியேட் பண்ணினீங்கன்னா உங்களுடைய ரீச் செலவேல என்ன நீங்க பார்த்து நீங்க வளர்ந்தாலும் என்ன தாண்டியும் அது நீங்க மேல போயிடலாம். சில வேளைகள்ல எனக்கு தோணாதது உங்களுக்கு தோணலாம். அப்படி உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை கிரியேட் பண்ணி சத்தியம் மாறாம, சத்தியம் ஏமாற்றாம, மனசார விரும்பி ஆசைப்பட்டு நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய தொழில் சக்சஸ் ஆகும். ஏன்னா என்னுடைய தொழில் இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன்னு சொன்னாமா என்னுடைய பசங்களை நான் வந்து வெளிநாட்டுல அனுப்பி படிப்பிச்சிருக்கிறேன். படிக்கிறதுக்கு என்னுடைய கணவருக்கு நான் முற்றுமுழு சப்போர்ட்டா நின்றுருக்கேன். அவருக்கு இந்த சப்போர்ட்டா நின்றது இந்த தொழிலை செஞ்சுதான் நான். அப்ப இந்த தொழில்ல இருந்து நான் தேடின பணம், நான் வந்து வெறுமனே பணத்தை மட்டும் நோக்கி தேடின பணம் இல்லை. நான் வந்து இதுல நான் நிறைய மனிதர்களை சம்பாதிச்சிருக்கிறேன். நிறைய பிள்ளைகள் என்கிட்ட படிச்ச பிள்ளை டான்ஸா இருக்கட்டும், கேக்கா இருக்கட்டும், என் மேல பெரிய அளவுல அன்பு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்னை கண்டோன்னு ஓடி வர்றாங்க என்ன. அப்ப அதெல்லாம் வந்து நான் சம்பாதித்த விடயங்கள். அப்ப அதுல அன்பு இருக்கணும், உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும் தொழில்ல. இதெல்லாம் நீங்க செஞ்சு உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை நீங்க கிரியேட் பண்ணி உங்க தொழிலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குரிய ரீச் நீங்க யாரையும் தேடி போக தேவையில்லை. உங்களுக்குரிய இடம் தானாக வந்து சேரும். நிச்சயமாக வந்து எங்களுடைய பெண்களுக்கு வந்து வார்த்தைகள்ல வந்து நிறைய பலத்தை வந்து நீங்க கொடுத்திருந்தீங்க. நிறைய விஷயங்கள் எங்களுடைய பெண்கள் இன்னும் சாதிக்கணும், இன்னும் முன்னேறணும் அப்படின்னு ஒரு கலைஞனாக வந்து நிறைய விஷயங்களை வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. நிறைய நடைமுறை சார்ந்த விஷயங்களையும் வந்து சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சி சார்பாக நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி அம்மா. ஆதவன் டிவியில தமிழே வணக்கம் என்ற நிகழ்ச்சியில என்னை அழைத்தமைக்கு, ஒரு இன்டர்வியூக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி அம்மா.